பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 5. சுலூக். சுலூக் என்னும் தவக்கிரியைகளுக்கு 9 ஷர்த்துக்கள் உண்டு. அவற்றுள் 4 வெளிரங்கம் சம்பந்தப்பட்டவை, 5 அந்தரங்கம் சம்பந்தப்பட்டவை. மிதமாய் உண்ணல், மிதமாய் பேசுதல், மிதமாய் உறங்குதல், பொது ஜனங்களுடன் அதிகமாக கலக்காதிருத்தல் ஆகிய 4ம் வெளிரங்கத்தோடு தொடர்புள்ளவை. உண்மை, அல்லாஹ்விடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்தல், திடச்சித்தம், பொறுமை, உறுதி ஆகிய 5ம் அந்தரங்கத்தோடு தொடர்புள்ளவை. இந்த 5னதும் விவரம் வருமாறு. முதலாவது அஸ்ஸிதுக் எனும் சத்தியம். சத்தியம் என்பது அனைத்தையும் படைத்த அல்லாஹ்விடமும் அண்ட சராசரங்களாகிய சிருஷ்டிகளிடமும் உண்மையாக நடந்து கொள்வது, சகலவற்றிலும் சத்தியவானாக இருப்பது. இரண்டாவது அத்தவக்குல், அல்லாஹ்விடமே முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்தல், சகல நிலைமைகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடமே பொறுப்பை விட்டுவிடுவது. மூன்றாவது அல் யகீன் எனும் திடச்சித்தம். திடச்சித்தம் என்பது நன்மையும் தீமையும் அல்லாஹுவின் புறத்தாலேயே உண்டாகுபவை என்பதை உள்ளத்திலே சந்தேகமின்றி திடப்படுத்திக் கொள்வதாகும். எல்லாம் அவன் செயல் என்பதை உறுதி கொள்வது யகீன் ஆகும். அஸ்ஸபர் எனும் பொறுமை. தனக்கு ஏற்படும் அந்தரங்க வெளிரங்க கஷ்டங்கள் அனைத்தையும் மனப்பொருத்தத்துடன் சகித்திருப்பது. ஏனெனில் பொது ஜனங்களுக்கு ஆத்மார்த்த அந்தரங்கங்கள் சுலபமாக விளங்கிவிடாது. ஆனதால் அவர்கள் சதாவும் அகநாட்டமுடையவர்களுக்கு வேறுபட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவேதான் பலர் ஞான அறிவு பெற்ற ஆரிஃபீன்களாகிய சாதுக்களுக்கு இடையூறு செய்கின்றார்கள். ஞானிகளாகிய அவர்கள் யார் என்பதும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதும் பொதுவாக இந்த ஜனங்களுக்கு தெரிவதில்லை. அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை இலேசாக கருதுகின்றவர்களுக்கும் அவுலியாக்களின் பொறுமைக்கும் ஓர் உதாரணத்தை மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். நீரிழிவு வியாதி உள்ள ஒருவன் ஒரு பசுவை அருமையாக வளர்த்தான். இரவில் சிறுநீர் கழித்து முடிந்ததும் அந்த பசுவை அன்போடு தடவிக் கொடுப்பது அவனது வழக்கம். ஒரு நாள் அப்பசுவை ஒரு புலி அடித்து கொன்றுவிட்டு பசு நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது. அந்த இரவு அந்த வியாதியஸ்தன் வழக்கம் போல் சிறுநீர் கழித்துவிட்டு இருட்டில் புலியை பசுவென்றே நினைத்து கொன்று தடவிக் கொடுத்தான். அப்போது அப்புலி நினைக்கின்றது, ஏ மனிதனே, என்னை உன் பசுவென்றே நினைத்து கொண்டு நெருங்கி தடவிக்கொண்டிருக்கின்றாய். என் சுயரூபத்தை பார்ப்பாயானால் நீ எங்கு நிற்க வேண்டியவன் என்று அந்த புலி நினைக்கின்றது. இந்த புலியைப் போலத்தான் அவுலியாக்கள் தங்களை பரிகசிப்பவர்களை மன்னித்து விடுகின்றார்கள். 5வது அல் அஸ்மு எனும் உறுதி. இறைவனை அடையும் எண்ணங்களையும் நாட்டங்களையும் கொண்டு சுலூக் என்னும் இப்பாதையிலே எந்த கஷ்டம் உண்டானாலும் வழி பிசகாது திடச்சித்தத்துடன் இருப்பதும் அவசியமானதாகும். இதுதான் ஞானிகளின் ஒருமைப்பிடியாக இருக்கும். இப்படிப்பட்ட பிடியில் உறுதியில் தான் மகான்கள் எல்லாம் சித்தி பெற்று ஜெயமடைந்தார்கள். இவ்வித பாக்கியங்களை அடையப்பெற நம் பெருமானார் ரசூலே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு அருள் இன்றியமையாததாகும்.